எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது. 2025 தொடர்ந்தது. 2026 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி நிகழ்ச்சி நட்புலரி. 9th சென்ஸ் ஸ்ட்ரெங்த் அண்ட் கன்சர்ன் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைட்டில். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு புத்தக அலமாரி. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் தங்கள் புத்தக அலமாரியும் மிக சிறப்பாக காட்டி பயிற்சி வகுப்பு எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க டவுன் சவுத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது தென் மாவட்டத்துல கீழ் தென் மாவட்டம். அந்த தென் மாவட்டத்துக்கே ஒரு உரிய மாவட்டமான தென் மாவட்டம்னா நிறைய இருக்கும். அதுல முக்கியமான மாவட்டமான திருநெல்வேலி. திருநெல்வேலினா நிறைய விஷயத்துக்கு ஃபேமஸ். ஆனா இவர் தான் வந்து திருநெல்வேலிக்கே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். என்னடா எடுத்த உடனே ஐஸ் வைக்கிறேன்னு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு நபர் தான். அவர்கிட்ட பேசினா நம்மளுக்கே ஐஸ் வர மாதிரி இருக்கும். அந்த அளவு ஒரு சில்லான ஒரு பர்சன் சொல்லலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா, அனுபவங்கள் நிறைய. அந்த அனுபவங்கள் ஒவ்வொரு அனுபவங்களையும் அவர் கற்றலா மாற்றி இன்னைக்கு ஒரு வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். இவங்க வந்து அடிப்படையில ஒரு வணிகவியல் முதுகலை பட்டதாரி. அது மட்டும் இல்லாம இந்த தலைப்புக்கு பொருத்தமான நபர்னு சொல்லலாம். ஏன்னா லைப்ரரி சயின்ஸ் படிப்புலையும் இவங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில இருந்து சென்னையில போய் அங்க ஒரு ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மிக சிறப்பாக ஆடிட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கற்றல், பயிற்சி இதன் மேலே உள்ள தீராத காதலால யோசி ட்ரைனிங் அகாடமி மூலயமா சான்றிதழ் பெற்ற பயிற்றுனராகவும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அடிப்படையில் ஒரு நல்ல மனிதர், எல்லாரோடையும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு வந்து அவங்களோட பயிற்சிகளை பார்த்து ஆசைப்படுற அளவு மிக சிறப்பாக தன்னை வளர்த்து கொண்டு பயிற்சி துறையிலும் மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கும் நபர். இணைய வழியில் தொடர்ந்து ரீட் ஃபோர்ட்டில் புத்தக ரிவ்யூ, புத்தக திறனாய்வு, வேர்ல்டு பீஸ் மெடிடேஷன்ல கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டெல்டா என்டர்பிரினர்ஸ் ஃபெடரேஷன் இந்த மாதிரி பல தளங்கள்ல தொடர்ந்து தன்னுடைய சொற்பொழிவுகளையும் பயிற்சிகளையும் வழங்கி வந்துட்டு இருக்காங்க. புத்தக திறனாய்வும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ரிச் ஜி நாராயணன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புலரையும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். வி கேன் ஸ்டார்ட் சார். சார், எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைய பொழுது நல்ல ஒரு பொழுதாக நடத்திய இந்த பிரபஞ்சம் இறைவனுக்கு நன்றி தெரிவித்து, இன்று இந்த நட்புலரியின் புத்தக அலமாரி என்ற தலைப்புல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு ஃபவுண்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல இப்போ வந்து சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார் ஃபவுண்டர். அவர் இன்னைக்கு அவைலபிலிட்டி இருந்ததுனால ஒரு அறிமுகம் கிடைத்தது. இல்லைன்னா இப்ப சிஸ்டம் எப்படி நம்ம மாத்திருக்கோம்னா அவங்கள பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தலைப்புக்குள்ள போகலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் மாத்திருக்கோம். அதை இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து சார் சொன்னது போக என்னைய பத்தி நான் ஒரு சின்ன ஒரு அறிமுகமும் கொடுத்துருந்தேன். என்னன்னா, நான் பேசிக்கலி காமர்ஸ் ஸ்டூடெண்ட், பிகாம் படித்தேன். அதுக்கப்புறம் பிகாம் வந்து ரெகுலர்ல படித்தேன், எம்காம் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படித்தேன். அதுக்கப்புறம் இந்த சார் சொன்ன மாதிரி ஒரு லைப்ரரி அப்போ எனக்கு ஒரு விருப்பமா இருந்ததுனால அதுல பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், அதுல மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதுல எம்பிலும் முடிச்சேன். அப்போ இந்த புத்தக அலமாரிக்கு எனக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சேன், பிஜிடிசிஏ முடிச்சேன். இந்த படிப்பு என்பது ஒரு கலையாவே நான் அதை ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் நான் இப்போ என் லைஃப்பை பத்தி தான் இந்த புத்தக அலமாரியே பேச போறேன். ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னா, உங்களுக்கு நான் படிச்சது கவர்மெண்ட் எய்டு ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாளையங்கோட்டை. சார் சொன்ன மாதிரி சவுத் ஆக்ஸ்போர்ட்
பாளையங்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க படிப்புக்கு. அங்க படிக்கும் பொழுது படிக்கும்போது ரொம்ப பிரில்லியன்ட் எல்லாம் கிடையாது, நார்மல் ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். அப்போ வந்து எப்படின்னா அந்த தமிழ் பீரியட்ல வந்து புத்தகத்தை வந்து வாசிக்கும் பொழுது ஒரு பேராகிராஃப் ஒருத்தர் வாசிக்கணும். கிளாஸ்ல 60 பேர் இருக்கணும். ஒரு ஒரு பாடத்தை வந்து ஒரு பேராகிராஃப் ஒருத்தர் வாசிக்கணும். அந்த பேராகிராஃப் விட்டதுல இருந்து அடுத்தவன் அந்த பேராகிராஃப் வரும். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப பயப்படுவேன். அதாவது பேசுறதுக்கு. அப்போ என்ன என்னோட கேடர் வரும்போது அந்த பேராகிராஃப இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் எந்த பேராகிராஃப் நமக்கு வரும்னு சொல்லி. நான் வந்து கவனிக்க மாட்டேன். என் பேராகிராஃபே 2, 3 தடவை நான் படிச்சு படிச்சு பார்ப்பேன். ஐயோ நம்ம தப்பு விட்டுறக்கூடாது. எப்போதுமே மனிதனுக்கு ஒரு பய உணர்வு வரும். அந்த பய உணர்வு வந்தா அதை வந்து வெளிப்படுத்தும் பொழுது என்னன்னா அந்த நம்ம தப்பாயிரும் தப்பாயிரும் மனசு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிதான் நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த புத்தகத்தை ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்கி இருக்கிறேன். அதுல எத்தனை பக்கம் பக்கம் படிக்கிறேன்னு அது படிப்பேன். எப்படி நம்ம டெய்லி ரொட்டீன் வேலையை நம்ம வச்சிருக்கோம். 24 மணி நேரத்துல ஒரு 10 மணி நேரம் தூங்குறோம். ஒரு 5, 6 மணி நேரம் வேஸ்ட் பண்றோம். ஆனா அப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணும்போது ஒரு படிப்புக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஒதுக்கி படிக்க ஆரம்பிச்சோன்னு உங்களை அது ஒரு இடத்துக்கு கொண்டு போறதை நீங்க கண்ணால பார்க்கலாம். அதுக்கு உதாரணமே நான் தான். இப்போ நான் இதை பத்தி புத்தக அலமாரி சொல்லும்போது என்னோட புத்தக அலமாரியில நான் வச்சிருக்கிறது என்னன்னா, இப்போ மேக்சிமம் எனக்கு எல்லாரும் gift கொடுத்த புக்கு, எனக்கு ஒரு புக்கை படிக்கணும்னா அது ஒரு விருப்பமா மாத்திக்கிட்டேன். அதாவது எப்படின்னா இந்த படிப்பு காலேஜ் முடிச்சு வெளியில வந்த பிறகு ஒரு படிப்பை வந்து ஒரு எனக்கு ஒரு விரும்பி ஏத்துக்கிறதுனால நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ படிக்கும் பொழுது அந்த லைப்ரரி மேல ஏன் விருப்பம் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நான் விருப்பப்படுறேன். லைப்ரரி அப்படின்னு சொல்லும் போது இந்த லைப்ரரி அப்படின்னு சொல்றதுனா லத்தீன் வேர்டு. இதுல வந்து லைப்ரரி அப்படி லத்தீன் வேர்ட்ல வந்து புக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைப்ரரி சிஸ்டம் வந்து முதல்ல டெசிமல் சிஸ்டம் அப்படிங்கிறது டிடிசி அந்த சிஸ்டத்துல தான் முதல்ல புக்கு அடுக்கி அடுக்கி வைக்கப்பட்டது. ஆனால் அது வந்து எல்லா லைப்ரரியிலையும் ஆல் ஓவர் வேர்ல்டுல அதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கோலன் கிளாசிபிகேஷன் ஒரு மெத்தட்ல கொண்டு வந்தாரு. இங்க யாராவது ஃபாதர் ஆஃப் லைப்ரரியன் அப்படின்னு சொல்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபாதர் ஆஃப் லைப்ரரியன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம ஒரு ஆளை குறிப்பிடுறோம், ஃபாதர் ஆஃப் லைப்ரரியன். அவரோட பிறந்த நாள் வந்து லைப்ரரி டேயா கொண்டாடுறோம். யாருக்கா தெரியுமா? ரங்கநாதன் சார். சூப்பர் ரங்கநாதன் சூப்பர். பிள்ளை. ரங்கராஜன், ரங்கநாதன் அவர்தான். அவர் He ஆக்சுவலா was born. அவரோட He அவர் was அவரோட born in Sirgali and சீர்காழி, stay in Bangalore, Pondicherry. ம- Yes, sir. ம- மயிலாடுதுறையில தான் பிறந்த சீர்காழி. அவர் வந்து ஆக்சுவலா பேசிக்ல வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸரா வேலை பார்த்தாரு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் ப்ரொஃபஸரா வேலை பார்க்கும்போது இந்த லைப்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல வந்தாரு. அப்பதான் அவர் வந்து இந்த டெசிமல் குவாலிபிகேஷன் அந்த இது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு டெவலப் பண்ணணும்னு சொல்லி அவர் யுஎஸ்ஏ, யூகே எல்லா இடத்துலயும் போய் எல்லா லைப்ரரியும் பார்த்து இவர் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். அது பேர் தான் கோலன் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு மேஜரா வேர்ல்டு லெவல்ல அந்த கோலன் கிளாசிபிகேஷன் தான் பயன்படுத்துறாரு. அவர் வந்து ஒரு 5 லா லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுல என்னன்னா 1 10 புக் ஆர் ஃபார் யூஸ், நூலகங்கள் பயன்பாட்டுக்கு மட்டுமே. 2வது புக் ஆர் ஃபார் ஆல் ஆர் எவ்ரி ரீடர் இஸ் எ புக், ஒவ்வொரு வாசகரும் ஒரு நூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது எவ்ரி புக் இட் இஸ் எ ரீடர், ஒவ்வொரு நூலகரும் ஒரு வாசகர். 4வது சேவ் த டைம் ஆஃப் த ரீடர், வாசகர் நேரத்தை மிச்சப்படுத்துவது. 5 எ லைப்ரரி இஸ் எ க்ரோயிங் ஆர்கானிக்ஸ், அப்படி நூல் ஒரு வளரும் உயிரினம். இந்த 5 லாஸ் தான். அதாவது நீங்க அக்கௌண்ட்ஸ்ல படிச்சா கோல்டன் ரூல்ஸ் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைப்ரரி இந்த 5 லாவை பேஸ் பண்ணி தான் இருக்கணும்னு அவர் சொன்னார். இந்த 5 லாஸ் தான் மெயின். அதாவது என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வரும்போது ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்றாரு,
நூல்கள் பயன்பாட்டுக்கானவை அப்படிங்கிற ஒரு நூலகம் எப்படி இருக்குன்னா, அந்த அவங்க வாசகர் வரும்போது அவங்களுக்கு தேவையான புத்தகத்தை எடுத்து கொடுப்பது, தேவையான வசதியை பெருக்குவதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு வாசகருக்குமே ஒரு நூல் சொல்றாரு. வாசகர் குறிப்பிட்ட தேவைகளுக்கு என்ன வளம், அவங்களுக்கு என்ன தேவை. இப்ப நீங்க வந்து சென்ட்ரல் லைப்ரரி சிஸ்டம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு நூலுமே ஒரு வாசகர் அப்படிங்கிறாரு. அப்போ எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இப்போ இந்த மாதிரி 5 ரூலை பேஸ் பண்ணி தான் நம்ம லைப்ரரி சிஸ்டம் ஒர்க் ஆகுது. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அத்தனை டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி இருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். லைப்ரரியில போய் நீங்க ஒரு புக்கு எடுக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆகணும். அப்புறம் மெம்பர்ஷிப் ஆனா கார்டை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நீங்க என்ன புக்கு வேணுமோ அந்த புக்கு ரெக்வஸ்ட் இருக்கும், அதை எழுதி கொடுக்கணும். லைப்ரரியன் என்ன பண்ணுவாரு, அவைலபிள் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாரு. அந்த புக்கு நீங்க எழுதி கொடுக்குற புக்கு இல்ல கேட்லாக்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த கேட்லாக்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஷன் வைஸ் பிரிச்சு வச்சிருப்பாங்க. கதைகள் என்னென்ன வேணுமோ அதை ஒவ்வொரு கேட்லாக்கா வச்சிருப்பாங்க. அதுல போய் பார்த்தா அந்த புக்குக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெக்வஸ்ட்ல வந்து என்ன புக்கு, என்ன ஆத்தர், அந்த புக்கோட நம்பர் எழுதி கொடுத்தா லைப்ரரியன்ட்ட கொடுத்தா ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொல்லுவாரு. இல்லாட்டா இந்த புக்கு வெளியில போயிருக்கு, இன்னைக்குதான் ரிட்டர்ன் ஆகும். ஒரு புக்கு ஒரு ஆளுக்கு படிக்க கொடுத்ததுல இருந்து 15 டேஸ் இருக்கும். 15 டேஸ்க்குள்ள ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இந்த 15 டேஸ் ரொட்டீன். இல்ல 15க்கு மேல நீங்க படிக்கலைன்னா போய் ரினிவல் பண்ணிக்கணும். இந்த சிஸ்டம்லாம் இருந்தது. இப்போ லைப்ரரி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிறதுனால மேக்சிமம் வந்து சிஸ்டம் ஓரியன்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து லைப்ரரி சிஸ்டம் இப்போ இருக்கு. இப்போ அந்த லைப்ரரி எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற லைப்ரரி சிஸ்டம் என்னன்னா, ஸ்டேட் சென்ட்ரல் லைப்ரரி ஒன்று இருக்கு. ரெண்டாவது அண்ணா செஞ்சுரி லைப்ரரி அது ஒன்று இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி 34 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஹெட் குவார்டர்ஸ்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி இருக்கும். அடுத்தது பிரான்ச் லைப்ரரி அது வந்து 1664 இருக்கு. அடுத்தது மொபைல் லைப்ரரி அது வந்து 10 இருக்கு. இந்த மொபைல் லைப்ரரி எதுக்குன்னா, இந்த கிராமத்துல வந்து சில ஊர்களுக்கு லைப்ரரி இருக்காது. இந்த மொபைல் லைப்ரரியில போய் அங்க வந்து மக்களுக்கு புக்கை கொடுத்துட்டு அடுத்த வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அந்த மொபைல் போய் புக்கை இஷ்யூ பண்ணிட்டு அந்த ரொட்டேஷன் பண்ணிப்பாங்க. அடுத்தது வில்லேஜ் லைப்ரரி கூட இருக்கு. 1795 லைப்ரரி இருக்கு. அப்புறம் பார்ட் டைம் லைப்ரரி அது 539 இருக்கு. மொத்தம் 4042 லைப்ரரி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா தமிழ்நாடும் கேரளாவும் ஒரு அறிவார்ந்த மாநிலம் சொல்லும் போது அதுக்கு ஒரு புத்தக ஒரு மெயினா இருக்கு, ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம லைப்ரரி சிஸ்டத்தை பத்தி பேசியாச்சு. லைப்ரரி எத்தனை டைப் ஆஃப் லைப்ரரி இருக்கு அப்படின்னா, ஒண்ணு பப்ளிக் லைப்ரரின்னு சொல்லுவாங்க, அதான் பொது நூலகம். அடுத்தது வந்து பப்ளிக் லைப்ரரி சர்வீஸ், அதாவது பப்ளிக் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் லைப்ரரி இருக்கும், அங்க போய் நீங்க வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். ரெஃபரன்ஸ் செக்ஷன் இருக்கும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா செஞ்சுரி லைப்ரரியில போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 மாடி கிட்டக்க இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இருக்கு. சில செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு அங்கேயே ரெஃபர் பண்ணி அங்கேயே எழுதிட்டு அங்கேயே கொடுக்கலாம். இல்ல அங்க ரெஃபர் பண்றீங்களா, அதை ஜெராக்ஸ் காப்பி எடுக்குன்னா எடுத்து கொடுக்கலாம். இது ஒரு செக்ஷன். ஒரு இது ஃபுல் கதைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஒரு இது கட்டுரைகள், ஒரு பிஹெச்டி பண்றாங்க, டாக்டரேட் பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் இந்த மாதிரி பல வகையில இருக்கு. அப்போ வந்து அந்த அந்த மாதிரி லைப்ரரி ஒன்று இருக்கு. சிலது பப்ளிக் லைப்ரரி என்ன புக் இஷ்யூ மட்டும் டைப் ஆஃப் லைப்ரரி இருக்கும். அப்புறம் அகடமிக் லைப்ரரி. அகடமிக் லைப்ரரி தான் இப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு தனியா செட்டப் இருக்கும், மெடிக்கல் காலேஜுக்கு தனியா செட்டப் இருக்கும், ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தனியா இருக்கும். அடுத்தது ஸ்பெஷல் லைப்ரரி. அந்த ஸ்பெஷல் லைப்ரரி என்னன்னா, இப்ப ஐஐடி, ஐஐஎம் அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. அப்புறம் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ நீங்க கேள்விப்படலாம், நம்ம பார்லிமெண்ட் இருக்குல்ல, நம்ம இந்திய ஜனநாயகத்துக்கு முக்கியமான தூண் சொன்னா பார்லிமெண்ட் லைப்ரரி மிகப்பெரிய லைப்ரரி. அதுல வந்து அந்த அந்த புத்தகத்தை
நம்ம ஒரு கட்சி தலைவர் வைகோ கேள்விப்பட்டிருக்கீங்க, கோபால்சாமி, எங்க ஊர் பக்கம் திருநெல்வேலி பக்கம் தான். அவர் வந்து அவரை போய் பார்லிமெண்ட்ல பேசுற பார்லிமெண்ட் செக்ஷன்ல உள்ள இருப்பாரு. மித்த நேரம் பாத்தீங்கன்னா எல்லா ஒரு கேண்டீன்ல இருப்பான்னு கேட்பேன். ஆனா இவர் ஒருத்தர் தான் லைப்ரரியில இருப்பார். அந்த மாதிரி அவரு, அப்புறம் வந்து நெடுஞ்செழியனோட அண்ணன் கோவை செழியன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்போதுமே பார்லிமெண்ட் லைப்ரரியில இருப்பாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் பெரிய சட்ட திட்டங்களை உடையது. நம்ம சட்டம் மிகப்பெரிய இது. அதுல நிறைய கிளாரிபிகேஷன் எடுக்கிறதுக்கு அந்த லைப்ரரியில இருந்து அவங்க நிறைய நோட்ஸ் எடுத்து படித்ததாக தகவல். லைப்ரரி எவ்வளவு ஒரு முக்கியத்துவம். நம்ம வந்து புத்தக அலமாரி நம்ம சொல்ற மாதிரி நம்ம எல்லா புக்குமே நம்ம வீட்டுல வாங்கி வைக்க முடியாது. சில புக்குகள் வந்து நம்ம ஒரு இடத்துலதான் போய் படிக்க முடியும். அதுக்கு வந்து காஸ்ட் அதிகமா இருக்கலாம். சரி, அப்படியே அந்த புக்கு வாங்கி நம்ம படிக்கலாம்னு நினைச்சு வாங்கி வச்சா கூட நம்மளால மனசு வராது, இன்னும் டைம் இருக்காது நம்ம சொல்லுவோம். அதனால இது லைப்ரரியில போய் படிச்சா அந்த இடத்துல நீங்க ரெஃபர் பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிளஸ் நோட்ஸ் எடுத்து உங்களை டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வரும். இப்போ இந்த லைப்ரரி சிஸ்டம் பார்த்தாச்சு. இதுல லைப்ரரியில எப்படி செட்டப் இருக்கணும் அப்படின்னு. நேஷனல் லைப்ரரியில எப்படி இருக்குன்னா, அங்க உள்ள புக்கு 2,00,000 6 லட்சம் வரை இருக்கணும். நம்பர் ஆஃப் பீரியாடிக்கல், அந்த பேப்பர்ஸ், இந்த ஜேர்னல் இதெல்லாம் வந்து 500 2,000 வரை இருக்கலாம். அங்க வந்து நம்பர் ஆஃப் சீட் 500 2,000 பேர் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது நேஷனல் லைப்ரரியோட ஒரு ஸ்பெசிபிகேஷன். அடுத்தது ஸ்டேட் லைப்ரரின்னு சொல்றதுல வந்து 1,00,000 வால்யூம்ல 5 லட்சம் வரை இருக்கலாம். நம்பர் ஆஃப் பீரியாடிக்கல் 100 to 1000. நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் வந்து 500 1500. சிட்டி லைப்ரரியில வந்து 50,000 3 லட்சம் புக்கு வரை இருக்கும். நம்பர் ஆஃப் பீரியாடிக்கல் வந்து 50 1000 வரை இருக்கலாம். நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் அவங்களுக்கு அவைலபிலிட்டி வந்து 100 1000 இருக்கும். ரூரல் சென்ட்ரல் லைப்ரரியில வந்து இங்க வந்து ஸ்பெசிபிகேஷன் இல்ல, நம்பர் ஆஃப் பீரியாடிக்கல் 20 50 இருக்கும். நம்பர் ஆஃப் சீட் வந்து 50 200 இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். இப்படிதான் லைப்ரரி சிஸ்டம் சொல்லுவோம். இப்போ நான் இந்த லைப்ரரி பார்த்தாச்சு, லைப்ரரியோட மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதை எப்படி படிக்கிறதுக்கு நம்ம எப்படி மாத்திக்கணும், ஒரு ஒரு புத்தகம் நம்ம படிக்க ஆரம்பிச்சா அது எப்படி படிக்கணும், அது எப்படி நம்ம கையாள தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்கு, முதல்ல புத்தகம் படிக்கும் பொழுது எப்படின்னா ஃபர்ஸ்ட் புத்தகத்தை நம்ம வாங்கி தான் படிக்கணும். அதாவது புத்தகம் முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருந்திருக்கும். இந்த வாடகை புத்தகம்னு சொல்லி எல்லாம் பார்த்திருக்கேன் எங்க வீட்டுல. முன்னாடி நம்ம மகளிரா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிற பெரியவங்களா இருக்கட்டும், ஒரு புத்தக அறிவு வந்து நம்பர் 1 இருந்தது. இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியில சீரியல் வந்த பிறகு இந்த புத்தக வாசிப்பு குறைஞ்சிருக்கு. உண்மைதான், எல்லாரும் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா புக்குமே இந்த வாடகை மெத்தட்ல கொடுப்பாங்க. எப்படின்னா கல்கி, ஆனந்த விகடன், குமுதம், ராணி, அப்புறம் கல்கண்டு, இந்த புக்கு எல்லாம் என்னன்னா ஒரு 10 காப்பி 15 காப்பி அவங்க வாங்கிப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் கொடுத்துட்டு போவாங்க. ஒரு புக்கு கொடுக்கறது வந்து 3 நாள் இருக்கும் அந்த புக்குல. அந்த 3 நாள் அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே அந்த புக்கு படிச்சிருவாங்க. அப்ப என்னன்னா அந்த புக்கு வாடகைக்கு விடுறதுனா அந்த புக்கோட காஸ்ட்டை விட பல மடங்கு அவருக்கு ஒரு வருமானமும் இருந்தது. பிளஸ் எல்லாரும் படிக்கிற ஹேபிட் இதையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது ஒரு காலத்துல நடந்தது. இப்போ வந்து படிப்போட தன்மை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில எனக்கு எல்லாமே இன்டர்நெட்ல கிடைக்குது அப்படிங்கிறது. என்னதான் நீங்க டெக்னாலஜி வந்தாலும் ஒரு புத்தகத்தை வாங்கி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி படிக்கும் பொழுது உள்ள உணர்வு இந்த இன்டர்நெட்லயோ இல்ல இதுலயோ எதுவுமே கிடைக்காது. அப்ப நம்ம புத்தகம் வாங்கி படிக்கும் போது எப்படி அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும்னா, ஃபர்ஸ்ட் புத்தகத்தை வாங்கினோன்னு ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் பார்க்க கூடாது. ஒரு கிளான்ஸ் பார்ப்பாங்க. அதாவது பேர்ட் ஐ வியூ அப்படின்னு சொல்றது. புத்தகத்தை வாங்கினோன்னு ஃபர்ஸ்ட் அந்த அட்டைப்படத்தை பார்ப்பாங்க, அந்த இண்டெக்ஸை பார்ப்பாங்க. அப்புறம் என்ன தலைப்பு, அதுல படிக்கும் போதே நமக்கு ஏதாவது ஒரு தலைப்பு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதை படிங்கன்னு சொன்னா அந்த பக்கத்தை போய் படிப்போம்.
இப்படிதான் புத்தகத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி எவ்வளவு புக்கு படிச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு 5 பக்கம் இல்ல ஒரு பக்கம் அப்படின்னு நீங்க கோல் செட்டிங் பண்ணிக்கணும். உங்களுக்கு நம்ம காலையில எந்திக்கிறோம், ஒரு 24 மணி நேரம் டயத்துல ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம், மீதி நம்ம ஆபீஸ் விஷயமா ஒரு 8 மணி நேரம் செலவு பண்ணிக்கிறோம். மீதி இருக்கிற 8 மணி நேரம் தான் நம்மளால படி வேற வேலை செய்யறோம். அதுல ஒரு காலையிலயோ இல்ல ஈவினிங்கோ உங்களுக்கு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைம், எப்படி நம்ம உடல் பயிற்சி நம்ம உடலுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம மூளைக்கு இந்த படிப்பு பயிற்சி முக்கியம். நீங்க படிக்க படிக்க ஒரு பல மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்கும். எப்படின்னா நீங்க படிக்கும் பொழுது உங்க மூளையோட அந்த கெப்பாசிட்டி, அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நீங்க படிக்க படிக்க உங்களை அறியாமையே ஒரு இந்த மன அழுத்தம் இதெல்லாம் குறையப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா ஒரு ரீடிங் ஹேபிட் வந்து அல்டிமேட்டா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பழக்கத்தை கொடுக்குது அப்படின்னு. அதே மாதிரி நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்களா, ஒரு 2 பக்கம் படிக்கிறீங்களா, அதை புரிஞ்சிட்டு படிங்க. அதுல உங்களை ஏதாவது ஒரு 2-3 லைன் பாதிக்கப்பட்டிருக்கும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு நோட்ஸ் எடுத்து பழகுங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா நான்லாம் இப்போ வந்து இப்போ இந்த எழுதி வச்சிருக்கிறேன், நான் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எழுதி வச்சிருப்பேன். இந்த பாயிண்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு என்ன வருதுன்னா நான் படிச்சது எனக்கு அப்படி ரீடா வரும், நான் அப்படி பேசுறேன். இது என்னோட ஹேபிட்டா நான் வச்சிருக்கிறேன். எந்த புத்தகம் படிச்சாலும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அந்த ஹெட்டிங் சொல்றேன். இங்க நான் காலேஜில் படிக்கும்போதும் சரி, ஸ்கூல்ல படிக்கும்போதும் சரி, நான் வந்து ஃபுல்லா படிக்க மாட்டேன். புக்கை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிட்டு அந்த புக்ல இது வந்து முக்கியமான பாயிண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துப்பேன். இப்ப அந்த பாயிண்ட பார்த்தோன்னா அதுக்கு ஏத்தாப்புல பேச நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இப்ப நான் சொன்ன இந்த புத்தகத்தை ரீடிங் ஹேபிட் என்னன்னு சொல்லும் போது ஒரு 5 பாயிண்ட் தான் எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன? ஃபர்ஸ்ட் பேர்ட் ஐ வியூ, இரண்டாவது ரீட் ஃபாஸ்ட், மூணாவது அண்டர்லைன் ஆர் நோட்ஸ், அடுத்தது நாலாவது ரீட் த புக் ஒன் டைம் பட் நம்ம நோட் எழுத்துறோமே அதை எவ்ரி டைம் பண்ணணும். அதாவது புத்தகத்தை படிச்சது ஒரு மட்டும்தான் படிச்சிருப்போம், இந்த புத்தகத்திலேருந்து நோட்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை எவ்ரி டைம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி புக் ரீடரா நம்ம இருக்கணும். அதாவது ரீடர் கூட ஒரு கிளப் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து நம்ம படிச்ச புக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ரெஃபர் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எந்த புக்கு படிச்சாங்களோ அதை நீங்க ரெஃபர் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க இன்னும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளும் போது நீங்க அதுல இன்னும் ஒரு தெளிவு அடையலாம். இது ஒரு புத்தகத்தின் பழக்கங்களால நமக்கு கிடைக்கிற நன்மை. இந்த மாதிரி புத்தகங்கள்ல வந்து படிக்கும் பொழுது தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சில விஷயங்கள் வந்து நமக்கு அதை பத்தியே தெரியாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்படி மாறுதுன்னா புத்தகம் படிக்கிறதுனால ஒரு கற்பனை வளம். இப்போ வந்து ஒரு புத்தகம் ஒரு கதை படிக்கிறீங்கன்னு வைங்களேன், அது ஒரு அமெரிக்கா பத்தி எழுதியிருக்கலாம், இல்ல யூகே பத்தி எழுதியிருக்கலாம், ஏதாவது ஒரு நாட்டை பத்தி எழுதியிருக்கலாம். நம்ம ஜப்பானை போய் பார்த்தது இல்லை, ஆனா அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்க மனமானது அந்த ஜப்பான்லயே போய் இருக்கும். அது என்ன எழுதியிருக்காங்களோ அதே ஒரு கற்பனை உலகத்துக்கு நீங்க போயிடுறீங்க. இந்த கற்பனை உலகம் தான் ஒரு மனிதனை ஒரு புதிய கண்டுபிடிப்பையே உருவாக்குது. இதுக்கு உதாரணமா சொல்ல போனா எலன் மாலர், அவர் வந்து இந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது ரஷ்யால போய் கேட்டாரு, எனக்கு அந்த ஸ்பேஸ் பத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், எப்படி ராக்கெட் இப்படி உருவாகுது அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து யாருமே சொல்லி கொடுக்கல. ஆனா அவர் இன்னைக்கு அதுல ஒரு சாதனை படைக்கிட்டார். என்ன காரணம்னா அந்த ஸ்பேஸ்க பத்தி எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா புக்கு, எப்படி ராக்கெட் தயார் பண்ணுது, எப்படி என்ன பண்ணுது, அதுக்கு என்ன எரிபொருள், எப்படி டைமென்ஷன் இருக்கணும், அந்த மாதிரி அந்த புத்தகத்தையே படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க. அதெல்லாம் வாரன் பட் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்பர் 1 நபர் அவர் தான். அவர் வந்து 11 வயசுலயே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உள்ள புத்தகத்திலேயே படிக்க ஆரம்பிச்சு அது என்னன்னா அவருக்கு அது வாழ்க்கை ஆயிடுச்சு. எப்போதுமே நீங்க வந்து உங்களோட
ஏன் என்ன வச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாவே புக்கை படிங்க. அது உங்களுக்கு அடுத்த கட்டத்தை, அதாவது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வளர்ச்சியை கொடுக்கும். இப்ப எனக்கு எது பிடிக்குது, இப்போ எனக்கு இந்த பேசுறது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் எடுத்து பேசணும் அப்படின்னு என் மைண்ட்ல நான் உருவாக்கிட்டேன். இப்ப என்னன்னா எனக்கு அத மாதிரி எப்படி பேசணும், அதுல இன்னும் எவ்வளவு தரமா பேசணும், அந்த பேசுறதுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றோம், இந்த மாதிரி புக்கையே படிக்கும் பொழுது எனக்கு அதுல அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கு வசதியா இருக்கு. அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து மெக்கானிக்கல் பிடிக்கும். அப்ப இந்த மெக்கானிக்கல்ல என்ன கேட்டகரி பிடிக்குமோ அதுக்கு ரிலேட்டடா ஒரு புக்கு படிக்கும் பொழுது என்னன்னா அது ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போக ஒரு இப்போ வந்து நம்ம அப்துல் கலாம் சொல்றாரு, அவருக்கு வந்து பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அவருக்கு பிடிச்சது. அந்த ஏரோ அவர் வந்து விரும்பினது இந்த பிளைட்டு, அது சம்பந்தமாகவே அவருக்கு விருப்பம் இருந்தது. அது முதல்ல கிடைக்கல. அப்புறம் கிடைக்கலன்னு மன வருத்தப்படும் போது அவர் டிஃபென்ஸ்ல போய் ஜாயின் பண்றாரு. அங்க வந்து டிசைன் பண்றாரு. அவர் நம்பர் ஒன்னா அந்த ஃபீல்டுல அவரை நிலைச்சு காமிச்சாரு. அப்ப என்னன்னா நமக்கு தேவையான எது, அதாவது தேவையான செக்டார், அந்த செக்டார் எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த செக்டாருக்கு தேவையான புத்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதுல நம்ம ஒரு பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இந்த புத்தக வாசிப்பு நமக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இது இந்த என்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எப்படி வந்த, இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க, நீங்க பேசுறது நல்லா இருக்கு, அது ஒரு அதாவது என்னன்னா உங்க வாழ்க்கை சம்பந்தமாவே சில விஷயங்களை பேசிடுறீங்க, அது ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த கலையை நீங்களும் கத்துக்கலாம். நான் மட்டும் கிடையாது, நம்ம படிச்சது எல்லாமே ஸ்டோரேஜ்ல இருக்கு. எப்படின்னா வீட்டுல இருக்கிற அஞ்சரை பெட்டி தான், அது மாற போறது இல்லை. ஆனா ஒரு நாள் சாம்பார் வச்சா ஒரு டேஸ்ட் இருக்கு, அதே இன்னொரு நாள் சாம்பார் வச்சா டேஸ்ட் இருக்கு. என்னன்னா பொருள் மாறல, ஆனா அந்த தயாரிப்பு செயல்முறை தான் மாறுது, ஆனா டேஸ்ட் கூடுது. இதேதான் இந்த புத்தக வாசிப்பு. எல்லாருமே அவங்க அவங்களுக்கு ஏத்தாப்புல நம்ம படிச்சுக்கிட்டு இந்த டெலிவரி பண்ணும்போது உங்களுக்குன்னு சுயம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்களா இருங்க, யாரையும் கம்பேர் பண்ணாங்க, அவரு கூட அவரை மாறி அப்படின்னு சொல்லாதீங்க. அது வந்து நிலைக்காது என்னைக்குமே. ஒருத்தரோட ஜெராக்ஸ் நம்ம சொல்லக்கூடாது, அவரோட கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த கருத்துக்கள் நமக்கு ஏத்தாப்புல நம்ம மாத்திக்கணும். அப்பதான் நம்ம சுயம், நமக்குன்னு ஒரு பாதையை வகுத்து கொள்ள வேண்டும். எல்லோரும் ஒரு பாதையில போனா, ஏற்கனவே ஒரு பாதை போட்ட இடத்துல நம்ம போனா நமக்கு ஒரு மரியாதை, ஒரு தனித்துவம் இருக்காது. ஆனா நமக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும்னா நம்ம ஒரு பாதையை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதற்கு நமக்கு தேவையான தகவலை நம்ம திரட்டி நம்ம ஒரு பாதையை உருவாக்கணும் என்று சொல்லி, எனக்கு இந்த புத்தக அலமாரி சொல்ற இந்த தலைப்புக்கு, அந்த புத்தக அலமாரிக்கு மேலான லைப்ரரி, அது நூலகம். அந்த நூலகத்தை பத்தி பேசணும். அந்த நூலகம் என்னென்ன தலைப்புல இருக்கு, எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு என்ன தேவை அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பா இருந்ததுக்கு நான் நன்றியை தெரிவித்து, எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபவுண்டருக்கும் மற்றும் இன்று என் பேச்சை கேட்க கலந்து கொண்ட என் இனிய நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படி ஃபீட்பேக் கொடுக்கறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் சரி, நான் கூப்பிடுவேன். சரவணன் சார், நீங்க பேசுங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். பல தகவல்கள் கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த லைப்ரரியின் தந்தை ரங்கராஜன், சீர்காழி பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் செட்டில் எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது சார். புத்தகம் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப சிறப்பு சார். வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி. அடுத்ததாக மஞ்சுளா மேடம், லட்சுமி அனைவருக்கும் வணக்கம் சார். பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஸ்டார்டிங்ல இருந்து உங்க ப்ரொஃபைலே நீங்க அடிஷ்னலா கொஞ்சம் ஆட் பண்ணி சொன்னீங்க சார், சொன்னதையும் தாண்டி. அதுலேருந்து இப்போ வரைக்கும் புக்கு வாசிக்கிறதாகட்டும், இன்னைக்கு லைப்ரரியை பற்றியும் ரொம்ப அழகாக டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு கிரேட் செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.
ஹாவ் எ நைஸ் டே. நன்றி நன்றி மேடம், நன்றி நன்றி. லக்ஷ்மி மேடம், லக்ஷ்மி மேடம். சார் தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சார் புத்தக அலமாரி வந்து நீங்க லைப்ரரிக்கு போன காலத்துல ஆரம்பிச்சு எப்படி வந்து லைப்ரரிங்கிற அந்த இதை ஃபர்ஸ்ட் இது பண்ணது யாரு, அதை ஒரு கொஸ்டினா கேட்டு அழகா நம்ம எப்படியெல்லாம் அதை மெயின்டைன் பண்ணணும், அந்த புத்தக அலமாரியில இருக்கிற புக்ஸ்னால நம்மளோட லைஃப் எப்படியெல்லாம் நம்ம பெஸ்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆழமா உங்க கருத்துக்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து புத்தக அலமாரியை நீங்க எப்படி இது பண்றீங்க அப்படின்ட்டு அழகா தெளிவா காலையில சொன்னீங்க. வெரி நைஸ், எக்ஸலன்ட் செஷன் சார். வெரி இன்ஃபர்மேட்டிவ் ஆல்சோ. தேங்க்யூ சார். நன்றி மேடம், நன்றி. விஜிலா மேடம். Hello, sir. Good morning. Happy morning to all. Sir, today your session was very excellent, sir. Madam, நான் சொன்ன மாதிரி செமையாக இருந்தது. செம்ம ஆர்கனைசேஷன் சிஸ்டமேட்டிக்காக நிறைய இன்ஃபர்மேட்டிவ் இது. அதாவது நூலகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மஸ்ட்டு. கோயில் இல்லாத ஊரில் கூட நம்ம வாழ்ந்துடலாம், ஆனால் புத்தகம் இல்லாத இடத்துல எப்படி வாழறதுன்ற மாதிரி இன்னைக்கு கான்செப்ட்லாம் வந்திருக்கு. அதுக்கேற்றபடி ஒரு வேளை நூலகமே இல்லைன்னாலும் இன்னைக்கு மொபைல் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணது ரொம்ப அற்புதம். அது வந்து இன்னைக்கு அது மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எப்படி வந்து நூலகம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ஒரு புத்தகத்தை எடுத்திங்கன்னா படிப்பீங்க அப்படிங்கிற விஷயமும் எங்களுக்கு நல்லா தெளிவுபட சொன்னீங்க சார். எல்லாமே எவ்ரிதிங். அது மாதிரி வந்து நூலகத்துடைய ஃபாதர் யார், அவர் எங்கே பிறந்தார், மயிலாடுதுறைக்கு நியரில் பிறந்தார் அப்படிங்கிற விஷயம் சரவணன் சார் மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் அதெல்லாம் ரொம்ப அருமையாக எங்களுக்கு வந்து ரீகால் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி தெரிஞ்சாலும் ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அடிக்கடி ரீகால் பண்ணாதான் வி நெவர் ஃபர்கெட் ஃபார் தட். ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணணும்னா நம்ம இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அதை ரீகால் பண்ண வி வில் லேர்ன் மோர் அப்படிங்கிறது தான் அண்டு மெமரியில் இருக்குன்றது. ஸோ சச் எ கிரேட் செஷன். நல்லா பண்ணீங்க, பக்காவாக இருந்தது சார், இன்ஃபர்மேட்டிவ், அருமை சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. நன்றி மேடம், நன்றி மேடம். வெங்கட்ராமன் சார். அடுத்ததுக்கு குமார் சார். சார் வணக்கம் சார். ரொம்ப அருமையான செஷனு. ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போனீங்க. சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய நல்லா இருந்தது. அதை தொகுத்து வழங்கின விதம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பொதுவாக வந்து ஒரு ஒரு செஷன் கொடுக்கும்போது அவங்க தான் அதுக்கு ஓனர் அப்படின்வாங்க. அவங்க வந்து இதில் படைப்பாளிகள். அப்போது அவங்க சில விஷயங்களை வந்து சேர்த்து சொல்லுவாங்க. அதை வந்து இல்லை ஒரு சுவை வர்றதுக்காக அதை சில வந்து நடக்காத விஷயத்த கூட நடந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றது தெரியுது. எப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் வந்து இல்லை நான் உங்களை மேலே சொல்கிறதா இருந்தால் நேரடியாக சொல்கிறேன், காலையில் சொன்னால் நல்லா இருக்காது, குற்றஞ்சாட்டுறேன்னு சொல்லுவாங்க. எப்படி சார் இப்படி அழகாக உண்மையை வந்து அழகாக பொய்யா சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டால் ரொம்ப அழகாக சொன்னீங்க, நான் படிக்கிற காலத்தில் ரொம்ப வந்து இல்லை பெருசாலாம் நான் படிக்கலை அப்படின்னு ஒரு பொய் அழகாக சொன்னீங்க. அது எப்படி சார் நம்புற மாதிரி சொல்லுங்க. அதாவது அவங்க பொண்ணுங்கிறதுல கண் கூட நம்ம பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து இல்லையா ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வர்றாங்க, இதில் அது தவிர மாவட்டத்திலேயே இல்லை ஒரு முதன்மை இதாக இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களோட படைப்பாளியாக இருக்கிறவரோட அப்பா கம்மியாக படிச்சிருக்காரு, ரொம்ப பேச மாட்டார், எனக்கு பேசுறதுனாலே பயம், இல்லாட்டினா எனக்கு சொல்கிறது வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோவா வராது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை சார். அதைத்தான் நான் அதை சொல்கிறேன். ரொம்ப அழகாக மெருகூட்டி சொன்னீங்க. அது ரொம்ப அது எப்போவுமே வந்து எழுதுறவங்க வந்து நடக்காததை கூட நடந்த மாதிரி சேர்த்து சொல்கிறது வந்து ஒரு தனி கலை சார். அது உங்கள்கிட்ட எப்போவுமே உண்டு. எப்போவுமே ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன ஒரு செஷன்ஸோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா, எப்படி படிக்கணும் அப்படின்றது இன்றைக்கி வந்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை சார். அதை வந்து நீங்கள் சொன்ன விதம் வந்து இன்றைய தலைமுறைக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு காவியம் தான் இது. இது வந்து நம்ம எல்லாரும் எழுதி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ எத்தனை புக்ஸை எப்படி படிக்கிறோன்றது இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் நினைவூட்டல்ன்றது ஒன்று, அதை வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த லைப்ரரிஸோட இந்த வேஸ் ஆஃப் தி எவல்யூஷன் அப்படின்றத சொன்னது ஒரு விதமும் ரொம்ப அருமையாக இருந்தது. பல விஷயங்கள் சார், எப்படி எத்தனை விதமான லைப்ரரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னதாக இருக்கட்டும், ரொம்ப 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 அருமையாக இன்றைக்கி ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க. முக்கியமாக உங்களுடைய ஆதங்கத்தை இன்றைக்கி சொன்னது ரொம்ப எல்லாருக்குமே
எப்பவுமே உண்டு சார். அதாவது இன்னைக்கு டிவி வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தான் ரீல்ஸ் வந்துருச்சு. அந்த இடத்த ரீல்ஸும் ஷார்ட்ஸும் தான் பிடிச்சிருக்கு அப்படின்றது அப்டேட்டடா இருக்கும். அந்த இடத்த வந்து நம்ம படிக்கும்போது ஒரு நமக்கு உள்ள வந்து ஒரு புது வரலாறு நமக்குள்ள உருவாகுது. அது நம்ம இன்னைக்கு தேவையா இருக்குன்றத நீங்க கோடிட்டு சொன்னது வந்து மிக மிக அருமை சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு செஷன் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களோ இந்த இட்ஸ் காட் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இல்லையா கடவுளால் விருப்பப்பட்டு அவங்க இன்னைக்கு கேட்கணுன்ற விருப்பத்தோட வந்து கேட்டிருக்கணும். அதனால தான் கம்மியான ஆட்கள் வராங்க. எப்பவுமே நல்ல விஷயம் சொல்லும்போது கம்மியான ஆளுங்க தான் இருப்பாங்க. எப்படி வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராமானுஜர் வந்து திருக்கோஷ்டியூர்ல மேலேன்னு யாரெல்லாம் உள்ள வைகுண்ட பிராப்த அடையணும்னா ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஏறி சொன்னப்போ சின்ன கூட்டம் தான் கேட்டுச்சு சார். ஆனா இன்னைக்கு தான் அது வாய்மொழியை பெருசா கேட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே இன்னைக்கு நம்ம கூட்டம் சின்னதா இருக்கும். ஆனா நாளைக்கு இந்த நாராயணன் சொன்னதை ஒரு பெரிய உலகமே கேட்குன்றது கண்டிப்பா எல்லளவும் சந்தேகம் கிடையாது சார். கண்டிப்பா வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். நன்றி சார், நன்றி சார். அதாவது எனக்கு வந்து இந்த படிக்கணும்னு ஆர்வம் எப்போ வந்ததுன்னா, ஒரு பிரச்சனை 9th வந்து கொஞ்சம் இந்த படிப்புன்னு இல்லை, ஒரு டிசிப்ளின் அந்த ஸ்கூல்ல ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கும். கொஞ்சம் டிசிப்ளின் இல்லை. அதாவது என்னன்னா நாங்க ஒரு ஒரு குரூப்பா இருந்து படிச்சது சரியா படிக்கல. படிச்சது கரெக்டா படிச்சோம். ஏன்னா சேட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ரவுடித்தனம் பண்றது. அதனால எங்களை 9th செகண்ட் இயர் ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து ஒரு ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, பாஸ் ஆனவங்களாம் ரொம்ப அறிவாளி, ஃபெயில் ஆனவங்களாம் அறிவே இல்லைன்னு ஒரு இது பண்ணுவாங்க. அது வந்து என் மனசை ரொம்ப பாதிச்சுது அந்த 9th. அப்போ வந்து வீட்டுல இருக்கிற எங்க பாட்டியா இருக்கட்டும், அப்ப சொன்ன ஒரு வார்த்தை, நீ இன்னைக்கு வந்து தோல்வி அடைஞ்சிட்ட, ஆனா இந்த தோல்வியை வந்து உன் லைஃப்ல ஒரு வெற்றியா அடையணும் அப்படின்னு சொல்லி, இது நான் பல நிகழ்ச்சியில நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி என்னால அப்போ அவ்வளவுதான் கெப்பாசிட்டியா இருந்தேன். நான் சொல்லும் போது நான் 6th 7th 8th அது 9th ஃபர்ஸ்ட் இயர் வரை நான் சுமாரா தான் இருந்தேன். இந்த 9th 2வது ஃபெயில் ஆகி 2வது வருஷம் அதை படிக்கிற மாதிரி ஆகும்போது அந்த மன வலி இருக்குல்ல, அதை வந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாது, அது ஷேரும் பண்ண முடியாது. டெய்லி அழுகுற நிறைய அந்த வலி தான் என்னை இன்னைக்கு வந்து நிறைய படிப்பு கொண்டு போய் வச்சது. அப்புறம் தான் எதையாவது ஒண்ணு படிக்கணும். ஏன்னா நம்மளோட பாஸ் பண்ணவனோட நம்ம அவனோட ஒரு இஞ்சாவது நம்ம கூடணும். அந்தந்த ஒரு வெறி எப்போதுமே ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு வெறி வரும் பாத்தீங்களா, அந்த வெறி தான் அவனை அந்த சொல்லுவாங்க எப்படி விளக்கை தூண்டி விடுறாங்கல்ல, அந்த தூண்டல் வந்து எனக்கு அந்த 2வது 9th படிக்க வேண்டியதா எனக்கு தூண்டி விட்டது. அதுல விளைவு தான் வரிசையா நான் படித்தேன். பிகாம் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் எம்காம் படித்தேன். அப்புறம் இந்த லைப்ரரி சயின்ஸ் பிஎல்எஸ் எம்எல்எஸ் எம்பி எம்பிஏ பிஜிடிசிஏ அப்படின்னு வரிசையா படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு பிறக்கிற வரை நான் படித்தேன். அதுக்கப்புறம் படிப்பை நிப்பாட்டிட்டேன். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து தோல்வியை கண்டு 2 விதமா தோல்வியை எப்படி மேனேஜ் பண்றான்னா, அதை வந்து எதிர்வினையா பண்ணா அவன் தோல்வி அடைகிறான், அந்த தோல்வியில பயந்து ஓடிடுறான். அந்த தோல்வியை நம்ம வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவன் நிச்சயம் சாதிப்பான். அது நான் சாதிக்கணும்னு நினைச்ச கேட்டகரியில இருந்தேன். அதனால இன்னைக்கு உங்களோட பாராட்டு படுற அளவுக்கு நான் சாதிச்சிருக்கேன்னு எனக்குள்ள மனசு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அதே மாதிரி எனக்கு கிடைச்ச படிப்பு, எனக்கு கிடைச்ச சில இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு உயர்வுக்கு போனாலோ ஒரு இதோ யாரையும் எந்த இடத்துக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஓவர் பண்ணிடுவானு அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா எனக்கு அந்த எண்ணம் ஒரு இடத்துல கூட இல்லை. நான் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், எனக்கு கீழே யார் அசிஸ்டன்ட் இருந்தாலும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். அவன் என்னைய விட ஒரு பங்கு கூட வரணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேனே தவிர, யாரையும் வந்து பழி வாங்கணுமோ யாரையும் மட்டமா தட்டணுமோ அது கிடையாது. ஆனா வந்து இந்த கல்வி வந்து கொடுக்க கொடுக்க பெருகும், வேற எதுவுமே கொடுக்க கொடுக்க பெருகாது. இந்த கல்வி அதேதான் என் பொண்ணுக்கும் அந்த கல்ச்சர் சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னன்னா கல்வி ஒண்ணுதான்டா எல்லாருக்கும் கொடுக்க முடியும், வேற எதுவும் கொடுக்க மனசு வராது, பணத்தை கொடுக்க மனசு வராது. இந்த கல்வியை மட்டும் நீ கொடுக்கும் போது உனக்கும் பெருகும், வாங்குறவங்களுக்கும் பெருகும். இந்த கல்வி ஒரு முக்கியமானது வாழ்க்கையில. அதை மட்டும் நம்ம நல்ல ஒரு அது எனக்கு வந்து அந்த சின்ன அறிவுரை கிடைச்சது. அந்த அறிவுரையை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்குன்னு ஒரு ஒரு பாதையை உருவாக்கி எனக்கு நீங்க சொன்னீங்க, அதாவது கூட்டத்தை கண்டு நம்ம வந்து பயப்பட வேண்டாம், கூட்டம் வரலன்னு வருத்தமும் வர வேண்டாம். நீங்க சொன்ன நல்ல விஷயங்கள் யாருக்கும் வரமாட்டாங்க, அது ஒரு கெட்ட விஷயங்கள எல்லாரும் போவாங்க. அது அவங்க விருப்பம், அது நமக்கு அதை பத்தி இல்லை. நம்ம ஒரு ஆள் இருந்தாலும் 2 ஆள் இருந்தாலும் நம்ம ஊதுற சங்க ஊதணும். நம்ம வந்து கல்வியை வந்து ஒரு முக்கியமானது வாழ்க்கையில. அதை மட்டும் நம்ம
நமக்கு வர்ற கூட்டம் வரும். அதை பத்திலாம் நான் கவலைப்பட்டதும் கிடையாது. என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து நான் போய்கிட்டே இருப்பேன். இது என்னோட தாரக மந்திரமா நான் வச்சிருக்கிறேன். ரொம்ப நன்றி வெங்கட்ராமன் சார். நீங்க கொடுத்த கவுண்டர் அட்டாக்கு நான் இவ்வளவு விளக்கங்கள் சொல்ல வேண்டி இருந்தது சொல்றேன். ரொம்ப நன்றி. வேற குமார் சார் எதுவும் பேசுறீங்களா? சார் ஒரு சார் ப்ளீஸ், சாரி ஃபார் த இன்டர்ஃபியர். இப்ப சார் வந்து வெங்கட்ராமன் சார் உங்களை கேட்டாங்க, நீங்க வந்து பாப்பா என்ன டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்னவா இருக்காங்க, நீங்க எந்த ஊருக்காரங்கன்றத மட்டும் உங்களுடைய ஃபீட்பேக்ல சொல்லுங்க சார். அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க வந்து பேசிக்காவே லைப்ரரி படிச்சிருக்கீங்க என்ன? இல்ல நான் திருநெல்வேலி படிச்சது திருநெல்வேலி. இப்ப இருக்கிறது செட்டில்டு வந்து சென்னை. என் பாப்பா வந்து ஸ்கூல் செகண்ட் எடுத்தாங்க. அவங்க சிஏ பண்றாங்க. சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. சிஏ இப்போ இன்டர் வந்து செப்டம்பர்ல எழுத போறாங்க. அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல 10th சென்டம், மேத்ஸ் சயின்ஸ் சென்டம் எடுத்தாங்க. 12th மேத்ஸ் சென்டம், மேத்ஸ் அக்கௌண்டன்சி, சோசியல் சயின்ஸ், அது மூணுமே சென்டம் எடுத்தாங்க. ஸ்கூல் செகண்ட். அதனால அவர் ஒரு படிப்புக்கு இதுதான் என்னோட கேரக்டர். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மேடம். சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ. மஞ்சுளா மேடம், சாரோட பொண்ணு வந்து வாணி வித்யாலயான்னு சென்னையில் இருக்க ஸ்கூலில் படித்தாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் இதில் வந்து 10th நல்ல மார்க் வாங்கினாங்க. 12th வந்து அவங்க தான் ஸ்டேட் ஸ்கூலில் வந்து செகண்டு. அது காமர்ஸ் குரூப்பில் வந்து இல்லையா ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து ஒரு பெரிய மார்க் வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் போய் பார்த்தவங்கன்னா அவங்க ரோல் ஆஃப் ஆர்டர் போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பேனர்லாம் வெளியில் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஸ்கூல்லேயே பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதனால தான் இது சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க படித்து முடித்த உடனே அடுத்து வந்து இந்த ஃபவுண்டேஷன் லெவல் சிஏ அப்படின்றது இருக்குது. அது நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த படிப்போட இதில் வந்து இவங்க ரொம்ப டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அளவில் பெரிய மார்க் வாங்கியிருக்காங்க. அதை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து தன்னடக்கத்தோடு அவர் வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறாரு. ஆனால் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, உண்மையை உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், அவ்வளோதான். அதில் அவங்க வந்து ரொம்ப அழகான மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற வந்து இல்லையா ஒரு ஹைலைட்டு. அதுதான் சிஏ ஃபவுண்டேஷன்ல வந்து டிஸ்டன்ஷன் தான், அதாவது 80% மேல போனா டிஸ்டன்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிஎம்ஏ காஸ்ட் அக்கௌண்ட், எப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் மாதிரி காஸ்ட் அக்கௌண்ட் இருக்கு, அது சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. அதுலயும் அவர் 290 எடுத்திருந்தாங்க, 400க்கு. அதுலயும் நல்ல மார்க். இப்போ சிஎம்ஏ அண்ட் சிஏ ரெண்டுமே பண்றாங்க. ரெண்டுமே ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டுமே இன்டர்னல். அதாவது அவ்வளவு ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் போய் சேர்ந்தாங்க. ஆனா அவ வந்து வித்தியாசமா இந்த மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி 12th முடிச்சு மார்ச் மாசம் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. ஏப்ரல் ஜாயின் பண்ணா ஃபவுண்டேஷனுக்கு. லீவே பண்ணல. அதாவது மிச்ச குழந்தைகளை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாதிக்கிறவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏப்ரல் 9ஆம் தேதி ஜாயின் பண்ணாங்க. செப்டம்பர்ல எழுதினா, போன செப்டம்பர்ல. உடனே பாஸ் பண்ணா அடுத்து இன்டர் கிளாஸ் அடுத்தது ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது என்னன்னு சொல்றேன், இன்னும் ஒரு 3 வருஷம் கஷ்டப்படுவேனாப்பா. 3 வருஷம் முடிச்சா அதே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இட்ஸ் ஏ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். அதுக்கு வந்து எம்பிபிஎஸ் எதுக்கு படிச்சாலுமே அது ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி, இது ஒரு ப்ரொஃபஷனல். அவர் ஒரு மைண்ட சேலஞ்சா எடுத்து வச்சிருக்கிறா. நிச்சயம் வின் பண்ணுவான். ஏன்னா அந்த ஒரு அதை நான் சொன்னேன்ல, எதையும் சாதிக்கணும் நம்ம மனசுக்குள்ள ஒரு தீபத்தை நம்ம ஏற்றிட்டோம்னா அதை நம்ம தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தா போதும், நம்ம அந்த லெவலுக்கு போயிடலாம். அதுதான் என்னோட கருத்து. அது என் பொண்ணு அழகா ஃபாலோ பண்றேன். ஓகே, தேங்க்யூ மேடம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கன்னியை பண்ணுங்க எங்களுடைய விஷஸ். செம காலையிலே சூப்பர் சார், தேங்க்யூ. சார், எனக்கு ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் எப்படி வந்து ஒரு மன வலியை வந்து ஒரு வலிமையாக மாற்றிருக்கீங்க அப்படின்போது பெரிய விஷயம் சார். அது நமக்கு கிடைக்கும்போது எல்லாரும் வந்து இல்லை திசை மாறிய பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நடக்கும். ஆனால் இங்கே வந்து இல்லை திசை தெரிந்த பறவை அப்படின்னு உங்களை மாற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தெளிவான இலக்கோடு போய் சேரும்போது வலிமை நமக்கு தேவை. அந்த வலியை வந்து இல்லை வலிமையால் நீங்கள் வென்றிருக்கீங்கன்னு போது வலிமை நாயகர்னு உங்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலாம் சார். வாழ்க சார். ஓகே சார், நன்றி சார். அதெல்லாம் வலிமையும் இல்லை சார், நம்ம சாதனை பண்ணணும். அதாவது எப்போதுமே எனக்கு ஒரு கேரக்டர் என்னன்னா, யாரையும் வந்து போய் நம்ம வந்து மனசூதமா பேசக்கூடாது. அது மட்டும். ஏன்னா நான் வந்து இந்த வலி
வந்து ஒருத்தர் எப்போ நம்ம சொல்லலாம் சார், ஒவ்வொருத்தருக்கு அது என்ன அதை தாண்டி வரல. ஆனா அது அவனுக்கு வரும்போதுதான் அந்த வழியை பத்தி தெரியும். அப்போ வந்து அந்த வழியை அவன் அணிவிச்சுட்டானா அதே வழி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்த வந்து கடுஞ்சொல்லா பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த கடுஞ்சொல்லா பாதிக்கப்பட்ட நபர் எவ்வளவு வருத்தமா இருக்கும். அவன் அடுத்தது இனிமே யாரையும் பேச மாட்டான். இதுதான் எப்போதுமே சமுதாயத்துல என்ன தெரியுமா, நீங்க நல்லா இருந்தா பாராட்டுவாங்க, கீழே விழுந்தாலும் திட்டுவாங்க. இதுக்கு ரெண்டுக்குமே நீ தான் காரணம். நீங்க புரியணும். நம்ம தான் காரணம். நம்ம உயர்வுக்கும் நம்ம தான் காரணம், நம்ம தாழ்வுக்கு நம்ம தான் காரணம். இந்த தத்துவத்தை மட்டும் வச்சுக்கிட்டேன்னா நம்ம, ஆனா சில கேரக்டர் எப்படி வச்சிருக்கிறோம்னா, நம்ம உயர்ந்தா என்னால உயர்ந்ததுங்கிறான், நம்ம தாழ்ந்தா அவன் எனக்கு சரியா சொல்லிக் கொடுக்கல, அந்த டீச்சர் சரியா இல்லை, அந்த வாத்தியார் சரியா இல்லை, அந்த யூனிவர்சிட்டி சரியில்லை, இந்த யூனிவர்சிட்டி இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீ நல்லா இருந்தா என்ன சொல்றா, நான் படிச்சேன், நான் முன்னேறினேன், அந்த யூனிவர்சிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் பகிர்ந்து கொள்றேன். நான் சென்னையில தான் இருக்கிறேன். சென்னையில பிஎஸ்சி பத்மசேஷாஸ்திரி ஸ்கூல்னு இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸ் கேகே நகர்ல. என் பொண்ணை வந்து அந்த இடத்துல சேர்றதுக்கு நான் அப்ளிகேஷன் வெயிட் பண்ணி வாங்கி அப்ளிகேஷன் போட்டேன். ஆனா என் பொண்ணு 3 வயசுலயே சொன்னான், இந்த ஸ்கூல் வேண்டாப்பா, என் ஆபீஸ் பக்கத்துல தான் வாணி வித்யாலயம் இருக்கு, அந்த ஸ்கூல்ல தான் சேருவேன், இந்த ஸ்கூல்ல ஒரு ரிமார்க்கபிளா நான் பண்ணிட்டு வருவேன்னு 3 வயசுல அவ சொன்னான். எனக்கு கூட அது கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஸ்கூல்ல வெங்கட்ராமன் சொன்ன மாதிரி அவர் பேரு இன்னும் அந்த ஸ்கூல் இருக்கிற வரை இருக்கும். 2024 25ல அவளோட பேர் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா, அந்த குழந்தைகளோ யாரா இருக்காலும் நம்ம சிந்தனையில கரெக்டா ஒன்ன போட்டு வச்சிட்டோம்னா, அதுக்கு உள்ள சூழ்நிலைகளை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி பண்ணும். அதுதான் சிம்பிள் கான்செப்ட். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த தகவலை மட்டும் ஆழ் மனதுல போட்டு வச்சா, அந்த ஆழ் மனது உங்களுக்கு தேவையான வசதிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நாள் அதை அச்சீவ் பண்ணுங்க. இதுக்கு உதாரணமாக இன்னைக்கு சொல்ற, இன்னைக்கு நமக்கு கிடைச்ச முதலமைச்சர் வந்து அவர் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு, நான் ஒரு நாள் சிஎம்மா வருவேன். அது லோயலா காலேஜ்ல படிக்கும் பொழுது அரசியலை பத்தி பேசும்போதும் அவர் புரிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அவர் ஒரு சிஎம்மா இருக்கிறார். அப்போ ஒரு 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 நம்ம வந்து நினைக்கிறோம் சில இடம்லாம் நமக்கு கிடைக்குமா, நம்ம அதை நினைக்கிறதே தப்புங்கிறாங்க. நினைக்கிறதே தப்புன்னு சொல்லக்கூடாது, நம்ம நினைக்கணும். அதை நினைக்கும் பொழுதுதான் அந்த ஆள் மனது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் சொல்றாங்க. அது யார்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி நடந்தவங்கள்ட்ட போய் கேட்கணும். அவங்களோட ஃபீட்பேக் வாங்கும்போது தான், நான் இந்த வருஷத்துல நான் இந்த மாதிரி நினைச்சேன், நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க தொடர், அதுக்கு அவரே அறியாமையே செஞ்ச உதவிகள், அது வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். இது சிம்பிள் கான்செப்ட். சொன்னா புரியாது யாருக்கும். அதாவது என்ன சொன்னாங்க, நம்மள நெகட்டிவாவே சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்படி ஆயிட முடியுமா, அப்படி ஆயிட முடியுமா, அதெல்லாம் இல்லை. யாரும் நினைக்க முடியாத இடத்துக்கு போறதுக்கு நம்ம தான் காரணம். அதே மாதிரி நம்ம வந்து அகல பாதாளத்துக்கு போறதுக்கு நம்ம தான் காரணம்.